நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ஒதுக்குப்புறமா இருக்கிற உசுமாக்கி கிளானோட பாரம்பரிய இடத்துக்கு நம்ம உரோச்சிமாருவும் அவரோட டீமும் அங்க போய் ரீப்பர் டெத் சீல் பண்றதுக்காக ரொம்ப முக்கியமான டெட் கார்டோட மாஸ்க் எடுக்க போவாங்க. அந்த மாஸ்க் எடுத்துக்கிட்டு எல்லாரும் உச்சிகா கிளானோட பாரம்பரிய இடத்துக்கு வருவாங்க. அங்க நம்ம காட் ஆஃப் இமோர்டல் உரோச்சிமாரு பயங்கரமான ட்ரிக்ஸ் பண்ணி டெத் ரீப்பர் சீலை ஓபன் பண்ணுவாரு. அவர் அப்படி பண்ண உடனே 4 பயங்கரமான ஆத்மாக்கள் வெளியே வரும். அப்ப சாஸ்கேவோட பாடியில மறைஞ்சிருந்த 6 ஒயிட் ஜெட்ஸுவையும் அண்ட் ஜூகோவோட கர்ஸ்ட் சேஜ் பவரை வச்சு அந்த பவரை வெளியே கொண்டு வந்து அந்த 4 ஆத்மாக்களுக்கும் 4 ஒயிட் ஜெட்ஸும், ஜூகோவோட உடம்ப திரும்ப கொண்டு வரதுக்கு 1 ஒயிட் ஜெட்ஸும், நம்ம லார்ட் உரோச்சிமாருவோட பாடியை திரும்ப கொண்டு வரதுக்கும் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ரீஅனிமேஷன் ஜூட்ஸுவை சமன் பண்ணுவாரு நம்ம காட் ஆஃப் இமோர்டல் உரோச்சிமாரு. அப்ப சடனா அந்த 4 ஒயிட் ஜெட்ஸும் அந்த 4 ஆன்மாக்களுக்குள்ள போன உடனே அந்த 4 ஆன்மாக்களுக்கும் திரும்ப உயிர் வந்துடும். அது யாருடான்னு பார்த்தா, அப்பா என்னால நம்பவே முடியல, ஷினோபி வேர்ட் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹொக்காகேஸான ஹஷிராமா, டோபிராமா, ஹிரிசன், மினாட்டோ அப்படின்னு இந்த 4 பவர்ஃபுல் ஹொக்காகேஸும் திரும்ப உயிரோட வந்திருப்பாங்க. அந்த 4 ஹொக்காகேஸும் திரும்ப உயிரோட வந்ததுக்கு அப்புறம் அந்த சீனே எகிர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா 4 ஹொக்காகேஸும் ஒரே நேரத்துல வந்து நிக்கும் போது அந்த சீனு தரமான சீனா தானே இருக்க முடியும். நம்ம த காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமா செஞ்சுவ பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு தரமான செய்கை இருக்குடா அப்படின்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட் காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.